I think the much awaited semi-final between South Africa and New Zealand is almost over. I think Santner single-handedly broke the back of South Africa, if I can say that. And batting, New Zealand did what they were expected to do after choosing to bat first in batting friendly conditions in Lahore. So we'll quickly discuss the review of New Zealand versus South Africa semi-final, which sets up, and the match is not yet over. I think it's almost reached an impossible target now. Setting up a mouth-watering final clash between India and New Zealand, which we will separately discuss on a preview video. Yes, Kaushik, South Africa, New Zealand. More on the predicted lines தான், நத்திங் சர்ப்ரைசிங். நான் வந்து ஒரு 60-40 சொன்னேன். நேற்று கேமில் வந்து ஒரு மாதிரி நியூசிலாந்து டாமினேட் பண்ணுவாங்க, 60-40 சொன்னேன். அவங்க ஒரு 80-20 கேம் மாதிரி பொழுதுட்டாங்க. 80-20 கூட சொல்ல முடியாது, ஆல்மோஸ்ட் ஒன் சைடடா ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட அந்த பவுமாவும் அப்புறம் ஆர்விடியோட பார்ட்னர்ஷிப்க்கு அப்புறம் ஒண்ணுமே நடக்கல ஃபார் இன் சப்ஸ்டன்ஸ். நான் சொன்ன பாயிண்ட் தான் பேசிக்கா என்னன்னா, அந்த ரச்சின் ரவீந்திரா வந்து நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணோம்னா, துபாயில் கொஞ்சம் விக்கெட் கொஞ்சம் ஹோல்ட் ஆச்சு, அவங்க ஆட போச்சே கொஞ்சம் பால் நின்று கேரி ஆகலை, பவுண்டரி தாண்டி கேரி ஆகலைன்னு. இங்கே நல்ல விக்கெட், நல்ல பால் வருது, பால் நல்லா ஸ்கிட் ஆகி பேட்டுக்கு வருது. அந்த மாதிரி விக்கெட்லாம் நீ ரச்சின் ரவீந்திராவெல்லாம் ஈஸியாக நிறுத்த முடியாது. அவன் வந்து ஹி லுக்ஸ் டு பி இன் டிஃபரெண்ட் லீக். இன்னும் 24-25 வயசு ஆகுது அந்த பையனுக்கு. என்னை விட சின்ன பையன், என்னை விட 4-5 வயசு சின்ன பையன். பட் ஆடுற கேம் பார்த்தா வேற மாதிரி இருக்கு. ஒரு மாதிரி வந்து எனக்கு ஏன்னு தெரில, ஒரு மாதிரி பீக்கான ஒரு யுவராஜ் சிங் மாதிரி பேட்டிங் ஆடுறான். நியூ பால்லேயே வந்து ஒரு பீக் யுவி மாதிரி பேட்டிங் ஆடுறான். ப்ளஸ் இன்னொன்று நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ண பாயிண்ட் என்னன்னா, சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு பெருசாக நியூ பால் போலிங் த்ரெட் எல்லாம் கிடையாது. அவங்க ரொம்ப ஆர்டினரியாக தான் இருக்காங்க. நம்மளுக்கு தான் வந்து ரபாடா இங்கிடின்னு சொல்கிறோமே தவிர, வியான் முல்டர் ரபாடா இங்கிடி எல்லாம் வச்சு பெருசாலாம் எதுவும் பண்ண முடியாது. ஸோ நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி சவுத் ஆஃப்ரிக்காவோட ஓப்பனிங் போலிங் பெரிய த்ரெட்டு கிடையாதுன்னு பேசணும். அண்ட் தட் வாஸ் லிட்ரலி நோ ஹார்ம் தான். வில்லியங் அவுட் ஆன பாலுமே பார்த்தோன்னா ஒரு ப்ராப்பர் ஆஃப் கட்டர், அவன் ரீட் பண்ணாமல் ஆடிட்டான், ஏர்லியாக ஆடிட்டான், ஆடினவுடனே ஃபீல் பண்ணிட்டான். இந்த விக்கெட்டில் போய் இந்த சர்ஃபேஸில் நான் அவுட் ஆகிட்டேன்டா, ஆடினா 100 அடிச்சிருப்பேன். ஷார்ட் ஆடினவுடனே அவனோட ஃப்ரஸ்ட்ரேஷன் இட் வாஸ் மோர் அன் எக்ஸ்பிரஷன், இங்கே நான் ஆடி இருந்தானா 100 அடிச்சிருப்பேன் அப்படின்றது தான். அண்ட் இட் வாஸ் வெரி விசிபிள். நான் இன்னொன்று என்ன ரிஃப்ளெக்ட் பண்ணோம்னா, மகாராஜ் மட்டும் பத்தாது, இங்கே லாங்கர் ஸ்கொயர் பவுண்டரிஸு ஷம்சி ஆடணும்னு. ஆனால் நாங்கள் வியான் மவுல்டர் தான் ஆடுவோம், தலைகீழாகத்தான் குதிப்போம், கீழே குச்சி மண்டையா வச்சுட்டாங்க. அவங்க எதுவுமே கரெக்டாக பண்ணல. ஸ்டப்ஸ் ஆடணும் நல்லா வந்து ஒரு இப்போ இந்த மாதிரி விக்கெட்டில் சாண்ட்னர் மாதிரி ஒரு பிளேயரை த்ரூ தி ஆஃப் அந்த வீல் ஆடுறதுக்கு ஸ்டப்ஸ் ஆடலை. பட் ஸ்டப்ஸ் யார் பிளேஸ்ல ஆடுவேன்? இந்த ஸ்குவாட்ல யார் பிளே இந்த ஸ்குவாட்ல ஸ்டப்ஸ் யார் பிளேஸ்ல ஆடி இருக்கணும்? நான் ரிக்கல்டனை ட்ராப் பண்ணியிருப்பேன். ரிக்கல்டனை ட்ராப் பண்ணிட்டு மார்க்கை நம்ம மேலே அனுப்பிச்சிட்டு இருப்பேன். உனக்கு ரிக்கல்டன் ஆப்கானிஸ்தான் கூட 100 அடிச்சான்றதை ஒத்துக்கிறேன். பட் இன்னைக்கு செமிஃபைனல்ஸ் பாஸ், தேர் இஸ் நோ செகண்ட் டே. ஹார்சஸ் ஃபார் கோர்சஸ்னு போய் ஆயிருக்கணும். மார்க்ரம் மேலே அனுப்பிச்சிட்டு, மார்க்ரம் வந்து நியூ பாலில் செமையாக அட்டாக் பண்ணியிருப்பான், கன்ஃபார்மாக அட்டாக் பண்ணியிருப்பான். ரிக்கல்டன் கண்டிப்பாக நல்லா ஸ்டார்ட் பண்ணான். பட் பிரச்சனை என்னன்னா, இப்போ மிடில் ஆர்டர் வந்து ஸ்பின்னுக்கு அகேன்ஸ்டாக ரொம்ப பேடான ஒரு பேட்டிங் ஆயிடுச்சு. அண்ட் ஆஃப் லேட் வந்து எல்லாருமே என்ட்ரி கிளாஸ்ன்னு சொல்கிறமே தவிர, கடைசி 1 இயராக என்ட்ரி கிளாஸ் பெருசாக எதுவுமே அடிக்கல. இன்க்ளூடிங் T20 லீக்ஸ், SA லீக், இந்த இந்தியாவோட T20 சீரிஸ் எல்லாத்தையுமே சேர்த்து அந்த பழைய என்ட்ரி கிளாஸனோட அந்த பேக் ப்ரெஸ் வச்சு ஒன்று பேக் ஃபுட்டில் போய் ஒன்று அடிப்பான் போலர்ஸ்க்கு மேலே ஸ்பின்னர்ஸை. அந்த பேக் ப்ரெஸ் இப்போ கிடைக்க மாட்டேங்குது அவனுக்கு பேசிக்காக. ஸோ பேசிக்காக இப்போ கடைசியா அடிச்சது இந்தியாவோட வேர்ல்டு கப் ஃபைனல்ஸ்ல தான். ஆமா, அதுக்கப்புறம் அவன் பெருசா ரன்னே அடிக்கல. ஸோ அப்படி இருக்கும்போது சும்மா என்ட்ரி கிளாஸ்ன்னு சொல்றதை விட, it's brutally honest that you did make a mistake by dropping steps. and அதை விட ஷம்சி முக்கியம். இந்த மாதிரி விக்கெட்ல லாங் ஸ்கொயர் பவுண்டரிஸ்ல திரும்பவும் சொல்றேன், ஷம்சி மேலே போட்டு உன்னை ஃப்ரண்ட் ஃபுட்லாம் எடுத்துருக்க மாட்டான். வாட் ஷம்சி வில் டூ இஸ், ஒரு மாதிரி பேக் ஆஃப் லைன் போடுவான். யூல் பி ட்ரிகர் டு கோ பேக் அண்ட் அக்ராஸ்ல போய் புல் அடிக்க பார்ப்பேன் நிறைய. அவனை புல் அண்ட் கட்டு நிறைய ஆடுவான். 2 பாயிண்ட் வச்சு ஒரு கட்டு 2 டீப் ஸ்கொயர் வச்சு போடுவான். நீ அடிக்கிற பால் 90% கிளியர் பண்ண முடியாது. ஏன்னா அந்த பேக் ஆஃப் லைன் பால்ஸே கொஞ்சம் ஸ்லோயர் த்ரூதாரா இருக்கும். பிளஸ் லாங் ஸ்கொயர் பவுண்டரிஸ் நீ ஈஸியாக 75 மீட்டர் கிளியர் பண்ண முடியாது. ஸோ அந்த ட்ரிக்கெல்லாம் மிஸ் பண்ணிட்டு அதுதான் ஐ திங்க் அது வந்து இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு அப்சஷன் மாதிரி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நம்பர் 8 வந்து எனக்கு பேட்டிங் ஆட தெரிஞ்ச வேணும் அப்படின்றது, அது வந்து இந்தியாவுக்கு வந்து 2023 வேர்ல்டு கப்ல ஒரு ரியலைசேஷன் ஆச்சு.
ஒரு பாயிண்ட்ல வந்து ஹர்திக் பாண்டியா போனதுக்கு அப்புறமா வந்து ஷமி உள்ள வந்தான். அப்பதான் வந்து அது வரைக்கும் 2-3 மேட்ச் ஷரசல் தக்கூர் வேட ஆடினாங்க. அந்த ஷமி வந்து அவனோட பர்ஃபார்மன்ஸ்ல ரியலைசேஷன் ஆன மாதிரி. பட் இன்னைக்கு ஐ மீன் ஈவன் ஃபார் தட் மேட்டர் இந்தியா டுடே ஸ்டில் பிளேயிங் தட் 8ல வந்து ஒரு பேட்ஸ்மேன் ஆடிட்டு இருக்காங்க. மேபி துபாயில ஆடுறதுனால அதை அஃபெக்ட் பண்ணல, ஸ்பின் ஃப்ரெண்ட்லி whatever. பட் நீ இந்தியாவை விட எந்த டீமே பார்த்தனாலுமே அந்த 8ல பேட்ஸ்மேன்ன்றது வந்து ஒரு மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஐ திங்க் தட் இஸ் another reason why they are playing Mulder ahead of Shamsi. அது ஒண்ணு. அது மட்டும் இல்ல, why did Cooper Connolly play ahead in it yesterday? ஏன்னா they also wanted an extra batsman. அந்த வந்து ஸ்பென்சர் ஜான்சனோட இடத்துல someone wanted to batன்றதான் அவங்க யோசிச்சாங்க. See, அந்த இதுதான் பிரச்சனை. சும்மா வந்து when your top 7 can't do your job, accept that you could do a better job, move on. மூணோட போலர்ஸ்லயும் எனக்கு ஒருத்தன் பேட்டிங் ஆடணும். நான் மார்க்கோ யான்சனும் ஒரு 50-50 ஆல்ரவுண்டர் ஆடுவேன். வியான் மோல்ட்ரோ அந்த மாதிரி ஆடுனா ஆடு. இஃப் தட் bowler is a பும்ரா வித் அ பால் அண்ட் டீசெண்டாக ஒரு ஷர்துல் தாக்கூரோ இல்லைனா வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தீபக் சஹார் மாதிரி பேட்டிங் ஆடுவான். ஆனால் பும்ரா மாதிரி போலிங் போடுவான். அவன் இம்பேக்ட் கிரியேட் பண்ணியே தீருவான். அந்த மாதிரி ஒரு போலர் ஆடு, ஓகே. ஆனால் இப்போ என்ன ஆச்சு இந்த மேட்ச்சில்? மார்க்கோ யான்சனை வந்து ஆப்கானிஸ்தான் மேட்ச், இங்கிலாந்து மேட்ச் வச்சு பயங்கரமான போலர்னு இவங்களே வந்து ஒரு சீல் பண்ணிட்டாங்க. ப்ராப்ளம் இஸ் மார்க்கோ யான்சனும் ஒரு நார்மல் பவுலர் தான். டால் ரிலீஸ் அந்த ஸ்விங்கு இது ரெண்டுத்தையும் நீ டேக்கிள் பண்ணிட்டனா மார்க்கோ யான்சனையுமே ஆடிடலான்னு காமிச்சிட்டாங்க நியூசிலாண்டு. இந்தியாவும் இதே அப்ரோச் தான் எடுப்பாங்க. இந்தியா என்ன டிஃப்ரெண்டா என்ன பண்ணுவாங்க? சுப்மன் கில் ஆட விட்டு ரோஹித் சர்மா வில் டேக் ஆன். இல்ல இன்னொரு பாயிண்ட் வந்து நீ வந்து 365 கொடுத்துட்ட. சி ஓகே ஃபர்ஸ்ட் சீக்வன்ஸா போனன்னு வச்சுக்கோயேன். ஃபர்ஸ்ட் நீ சொன்ன மாதிரி பவர் பிளேல விக்கெட் எடுக்கல, அவ்வளவுதான். வில்லியம்சன்லாம் ஒன்ஸ் வந்து உள்ள வந்துட்டானா குழி தோண்டி படுத்து புதத்து தூங்கிட்டான் அவன் வில்லியம்சன். அதே மாதிரி வில்லியம்சன் ஆல்சோ டிட் டீசென்ட் சூப்பர் ஸ்ட்ரைக் ரொட்டேஷன். இன்னைக்கு ஒரு மாதிரி அப்படியே ஸ்கோர் போர்ட் டிக்கிங்லயே இருந்தது. நம்ம அந்த முதல்ல பேசினதுதான் நியூசிலாந்துக்கு அந்த 35 ஓவர் வரைக்கும் விக்கெட் விடாம ஆடிட்டு. பட் அங்கேயும் வந்து எனக்கு தெரியல, ஒரு 35-36 ஓவருக்கு அப்புறமா கடைசியில் அந்த விக்கெட் விழுந்தப்ப மிச்சல் வந்ததுக்கு அப்புறமா ஐ டோன்ட் நோ, தாம்லாட்டம் வராம மேபி பிலிப்ஸ் டைரக்டா வந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். என்ன கேட்டா அதை தான் நியூசிலாந்து பண்ணுவாங்க. அவங்க வந்து அந்த இடத்துல பிளேயரை பிளாக் பண்றாங்க, அந்த பிளேயரை பேக் பண்றாங்க. நீ போய் ஸ்டில் பரவாயில்ல. அண்ட் டாம் லாத்தம் என்ன பண்ணா? ஹி டிட் நாட் கம் அண்ட் ஈட் பால்ஸ். போனா ஒரு ரிவர்ஸ் ஸ்கூப் ட்ரை பண்ணா, ஒரு ரேம் ட்ரை பண்ணா, அவுட் ஆயிட்டான். தே ஆர் ஓகே வித் இட். அந்த இடத்துல அவங்க பிளேயரை பேக் பண்றாங்க. பிளேயர் டீம் ஒரு டிசிஷனை பேக் பண்றான். தட்ஸ் ஹவ் இட் ஷுட் பி அஸ் எ டீம். கேன் வில்லியம்சன் பார்த்தனா முதல் 40 ரன் 65 பால்ல, அடுத்த 30 பால் 60 ரன் கேன் வில்லியம்சன். இன்னைக்கு எத்தனை பேர் அதை வச்சிருப்பாங்கன்னு தெரியாது. இது டிஃபரன்ஸ். டேரில் மிச்சல் உள்ள வந்து பலார்னு ஒரு 35 பால் 49 நோ பார்த்தேன் நான், டக்குன்னு ஸ்ட்ரைக் பாஸ் ஆயிடுச்சு. அதே மாதிரி கிளென் பிலிப்ஸ் உள்ள அவனா வந்து இப்போ வந்து நீ எனக்கு வந்து நீ இந்த 42வது ஓவர்ல குடு 50 கேரண்டி அப்படின்ற மாதிரி தான் ஆடிட்டு இருக்காங்க. இதுதான் வந்து நான் டெம்ப்ளேட் கிரிக்கெட்னு சொல்றேன். இதை தான் இந்தியா பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த டெம்ப்ளேட்டுக்கு செட் ஆகிறதுக்கு தான் தோனி புஷ்ட் himself from number 3 to number 6, 7. நம்பர் 3ல தோனி நம்பர் 6, நம்பர் 7க்கு தோனி, நம்பர் 5, நம்பர் 6க்கு தோனி அவனை புஷ் பண்ண ரீசனே நீங்க எல்லாம் சேர்ந்து ஆடுங்க. இந்த 2013ல ரீமேம் பண்ணா இந்த ஷிகர் தவான், ரோஹித் சர்மா, அஜிங்கியா ரஹானே, விராட் கோலி, சுரேஷ் ரெய்னா, நீங்க எல்லாம் ஒன்று ஆடுங்க. 35 ஓவர் வாங்க. 35 ஓவருக்கு அப்புறம் நான் பாத்துக்கிறேன் கேமை. இந்த டெம்ப்ளேட் செட் பண்ணி தான் டீமை ஃப்ரேம் பண்ணோம். அந்த 2010-11ல செட் பண்ண டீமு அப்படியே கொண்டு வந்து 12ல ரோஹித் சர்மாவை மேலே ப்ரமோட் பண்ணி அந்த 12 to 15ல எடுத்துன்னு வந்து அந்த பீக் லெகசியில் இருக்கும் போது தான் சாம்பியன்ஸ் ட்ராஃபி அடிச்சோம். இந்த காம்பினேஷன்ல போய் தான் சாம்பியன்ஸ் ட்ராஃபி அடிச்சோம் நம்ம, இஃப் யூ ரிமெம்பர். அதுதான் இங்க வந்து அழகா டெம்ப்ளேட் கிரிக்கெட்டா இப்ப நியூசிலாந்து டேக் பண்ணிருக்காங்க. இந்தியா கிட்டே இருந்தா இந்தியா வந்து ஆஸ்திரேலியா கிட்டே எடுத்தோம், ஆஸ்திரேலியா கிட்டே இருந்து இந்தியா எடுத்தோம், இப்ப இந்தியா கிட்டே நியூசிலாந்து எடுத்திருக்காங்க. ஐ வில் நாட் பி சர்ப்ரைஸ்ட் இஃப் நியூசிலாந்து கோ அண்ட் வின் திஸ் ட்ராஃபி. எக்ஸ்ட்ரீம்லி பேலன்ஸ்டா இருக்காங்க, சம த்ரெட்னிங்கா இருக்காங்க. சம்மந்தமே எல்லாம் பிலிப்ஸ் கையை சுத்தரான் விக்கெட் எடுக்கிறான். மைக்கேல் பிரேஸ்வெல் வந்து முன்னாடி நம்ம பார்ட் டைமரா சொல்லியிருந்தோம், மேட்சுக்கு மேட்ச் 10 ஓவர் போலிங் போட்டு இருக்கான். இஸ் இன் ஹை கான்ஃபிடன்ஸ் ரைட் நோ. நம்ம எந்த அளவுக்கு 4 ஸ்பின்னர்ஸ் ரேட் பண்றோமோ அதே அளவுக்கு 3 ஸ்பின்னர்ஸ் பயங்கர த்ரெட்னிங்கா இருக்காங்க இவங்களும். இந்த கிளென் பிலிப்ஸ் வேற போலிங் போட்டு ரிட்டர்ன்ல பால் மிட் ஆஃப்க்கு போனா கூட வெப் விட்டு பிடிக்கிற மாதிரி பறகுறான். அடுத்த பாயிண்ட், நவ கமிங் டு தேர் இன்னிங்ஸ். 360 இருக்கும் போது நீ பவர் பிளேல வந்து 60-70 ரன் கூட அடிக்கலன்னா அவ்வளவுதான். தென் யூ ஆர் ஆல்வேஸ் பிளேயிங் a catch up game. நீ வந்து பவுமா ஸ்டார்டிங் 20 balls 8, it cannot be compared with Williamson's 40 balls 65 at all. Because William knew, I mean, I understand பவுமா thought Klassen இருக்கான், மில்லர் இருக்கான், அடிப்பான்றது. But I think no team has the luxury of a batsman like Santner at 8 who can win the match independently. இன்னைக்கு வின் பண்ணதுக்கு யார் காரணம்? ஓகே,
21 overs 100 for 2. ரெண்டு பேரும் 50. பவுமா ஆர்விடி. அந்த பவுமாவை எடுத்தான், ஆர்விடி எடுத்தான், கிளாஸ் எடுத்தான். அவ்வளவுதான், ஒரே ஆள மேட்ச் முடிச்சிட்டான். எங்க வீட்டுல பேசிட்டு இருந்தேன். என்னன்னா, சாண்ட்னரை பாரு, அவன் ரிலீஸை பாரு, காத்துலயே பால் நிற்கும், நீ வந்து பால் அப்படியே ஃபிளைட் ஆகும், பால் வந்துருச்சுன்னு நினைச்சு இறங்கி போவ. இதை பத்தி லிட்ரலி இந்தியா நியூசிலாந்து மேட்ச்ல பியூட்டிஃபுல்லா ஒரு பாயிண்ட் சுனில் கவாஸ்கர் பாட் இட் ரிகார்டிங் ஹவு பியூட்டிஃபுல்லி பால் ஸ்டாண்ட்ஸ் இன் ஏர் ஃபார் எரப்பள்ளி பிரசன்னா. பேக் இன் தோஸ் டேஸ் எரப்பள்ளி பிரசன்னாக்கு பால் அப்படியே காத்துல நிற்கும். பேட்ஸ்மேன், நான் ஸ்பின் எக்ஸ்பர்ட் கிடையாது, ஆனா பேட்ஸ்மேன் கரெக்டா ஃப்ரண்ட்ல நிக்கச்சேதான் பால் ஒரு 2 அடி முன்னாடியே விழுந்து திரும்பும். அததான் லிட்ரலி சாண்டர் பண்ணா. ஹி பிளேட் வித் டெம்பா பவுமா. அந்த விக்கெட் எடுத்த ஓவரு ஸ்பீட் வேரியேஷன்ஸ் பார்த்தோன்னா 90 to 70 to 80, கடைசி 2 பாலுமே 77, விக்கெட் பால் வாஸ் 75. எத்தனை ஸ்பின்னர் ஹஸ் தி கட்ஸ் டு போல் அட் 75? வி ஆர் ஸ்பீக்கிங் சாண்டர். ஏன் ஏர் ஸ்பீட் ட்ரெஜெக்ட்ரி தூக்கி போடணும், ஸ்பின்னர்னா தூக்கி போடணும், ஸ்லோயர் த்ரூ தி ஏர் போடணும், அடிக்காதீங்க, எரிஞ்சு போடாதீங்க 110ல. அதுக்கு பேர் ஸ்பின் போலிங் கிடையாது. அதனாலதான் நம்ம சாண்டரை அவ்வளோ ஹையா ரேட் பண்றோம். அப்படிதான் பவுமா எடுத்தான். ஆண்டர்சன் எடுத்த பால்லாம் பீச் ஆஃப் அ டெலிவரி. 65 பால் ஆடின ஒரு பேட்ஸ்மேன் க்ளூலெஸ்ஸா லைன்ல இருந்து பால் ஸ்ட்ரைட் ஆகி மிடில் ஸ்டம்ப் அடிக்குதுன்னா, தட் இஸ் த குவாலிட்டி ஆஃப் த பால், தட் இஸ் த குவாலிட்டி ஆஃப் அ போலர் ஹூ கேன் ப்ரொடியூஸ் அ மேஜிக் லைக் தட். நான் வீட்டுல சொல்லினே இருந்தேன், that pitch was not that bad, boss. This is not a 365 wicket. South Africa bowled bad. This is their problem with the knockouts. They are unable to handle pressure. They are unable to handle pressure at any cost. Afghanistan matchல Afghanistan 55 for 1 ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்கன்னா டெஃபினட்டா சேஸ் பண்ணிருப்பாங்க. அவங்க பண்ண பிரச்சனை எடுத்தவனே 2 விக்கெட்டை விட்டதுதான். இவங்களுக்கு சுத்தமா பிரஷர் ஹேண்டில் பண்ண வரல, எல்லா வாட்டியும் சோக் பண்றாங்க. You need to handle pressure, boss. Fine. So let's see. I think cracking India New Zealand match. I think நம்ம ஒரு மாதிரி preview video பண்ணப்போ we said New Zealand is the best team, so they have come to the finals. Possibly India was the second best team. So it's an most expected final. New Zealand will definitely want to take revenge to the group stage loss. So Australia மாதிரி 2023 சென்னையில வாதாங்கிட்டு குஜராத்ல கொடுத்தானுங்க அந்த மாதிரி. So பார்க்கலாம். So I think it's going to be an exciting final. Steve Smith has announced retirement ODI cricketல இருந்து. So lot of things happening. So we will come up with a separate video for the preview of New Zealand versus India matchups pati. I mean, win the toss, bat first, bat second, what will happen. We'll talk about expected combinations, etc. So thank you viewers, thank you for your time. If you like the content, once again ஒரு small update மட்டும் நேற்று வீடியோல பேசினது. Basically we call that Rohit Sharma becomes the first ever captain to enter all the ICC இதுன்னு. One thing that we have to very clearly give a heads up here is Rohit Sharma has been this for these 3 trophies ன்ற clear-ஆ சொல்லணும். We cannot include WTC in this quota because all other WTC as a concept started only கிடையவே கிடையாது 2019. It's not apple to apple comparison. அது ஓகே இல்ல, கான்செப்ட் இத நான் ஒரு மீமா கூட இன்னைக்கு பார்த்தேன். தட் ஐ ஃபெல்ட் தட் இஸ் ஒரு மாதிரி ஒரு தோனியவோ ஒரு கங்குலியவோ ஒரு டிராவிடியோ ஒரு இன்சல்ட் பண்ற மாதிரி இருந்தது அந்த மீம் எனக்கு பார்க்கும்போது. அவங்க பண்ண even if you take that aside, I think இந்த மூணுத்துலயும் ஒருத்தன் தானே வந்திருக்கான். or are we missing something? சார், இந்த மூணுத்தையுமே வின் பண்ண கேப்டன் இருக்கார் சார், MS தோனின்னு சொல்லிட்டு. அது வேறடா. And in fact, MS Dhoni he bought Indian team to number 1 position in 2008, which is nothing but அப்பயும் அதே டெஸ்ட் மேட்ச் தான் கொடுத்தாங்க, அதே மேட்ச் தான் இப்பயும் WTC ஃபைனல்ல கொடுக்குறாங்க. He took that match first time for India in 2008. So literally it's not like Rohit Sharma has done it only, he is the only one to do it. இதுக்கு முன்னாடி அப்படி ஒரு கான்செப்ட் கிடையாது. அது ஒரு I thought I should clarify on that. Fair point. So thank you viewers, thank you for your time. If you like the content, follow Beyond Boundary. Please do like, comment, share and subscribe. Thank you. Signing off. We'll meet in the next video.